السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم: من صلى عليه صلاة واحدة يأتي. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் இன்று பிறை 5 அவர்களுடைய சிறப்பை பற்றியும் மதினா மாமனிதனுடைய சிறப்பை பற்றி கேட்பதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அதை கேட்டு நம்மளை நல்ல அமல் செய்வதற்கு அருள் புரிவார். அன்பிற்குரியவர்களே, அது போன்று நாம் இதை கேட்டு அமல் செய்யும் போது அதே போல நமக்கு அல்லாஹ்வால நோய் நொடிகள் இல்லாமல், பெரிய பெரிய கஷ்டங்கள் இல்லாமல், ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாமல், யாருக்கும் எந்த துன்பங்கள் இல்லாமல் அல்லாஹ்வால நம்முடைய வாழ்நாளை பிரகாசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியின்படி நடப்பதற்கும் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான் அல்லாஹ். தந்த அல்லாஹ் நம்மளை நமக்கு ஒரு கட்டளையுமே தான். என்ன கட்டளை தான்? நானும் என்னுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகிறோம். ரசூல் மேல நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வும் மலக்குகளும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அந்த ஸலவாத்தை நாம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன்படி சொல்லும் போது சொல்கிறார்கள்: மன் ஸல்லா ஸலாத்தன் வாஹிதா அலைஹி அஸ்ஸலாம். யார் ஒருவன் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னானோ அவன் மீது 10 முறை ஸலவாத்து சொல்லும். இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல இருக்கிறது: கஞ்சன்லே மகா கஞ்சன், லோபிலே மகா லோபி, பிஸ்கன்லே பயங்கரமான பிஸ்கன். யாரை சொல்லுகின்றார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லாதவனை சொல்லுகிறார்கள். கஞ்சன், கஞ்சத்தனம் செய்கிறான். அப்ப அந்த கூட்டத்தில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம ஸலவாத்து சொல்லணும். எவ்வளவுக்கு ஸலவாத்து சொல்றோமோ அவ்வளவுக்கு நம் மீது அல்லாஹ் அருள் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கஷ்டங்களை, பல துன்பங்களை மக்கமா நகரிலே அனுபவித்துவிட்டு அங்கே இருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன, அந்த ஊரை விட்டு போவதாக கனவு கண்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போக வேண்டியது வரும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லி வைக்கிறார். அவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத்து போகணும் என்ற நேரம் சொல்லவில்லை, டைம் கூறவில்லை. அதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாள் முதல் அவர்கள் நைட்டு பகலும் உறங்காது முடிச்சிருக்காங்க. வீட்டுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறார். நாம் கதவை மூடி வைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த கதவை தட்டியை அதை திறப்பதற்கு நம்ம எந்திரிச்சு போய் திறப்பதற்கு நேரம் ஆயிருமோ, அந்த நேரம் கூட கூட்டல தாமதம் ஆயிருமோ, அது ஆகக்கூடாது என்பதற்காக கதவை திறந்து
சித்திகுல் அக்பர் என்று பெயர் அவர்களுக்கு. என்ன சல்லாலிசன் அவர்கள் ஒரு நாள் ஹிஜ்ரத்துக்கு வர்றதுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ சல்லாலிசன் உள்ள வரும்போது கதவு தள்ளுறாங்க, கதவு திறந்தா இருக்கு. அவங்கள கூப்பிட்டு மதீனாவுக்கு வராங்க. வர்ற வழியில அப்போ யகூதிகள்லாம் இதுல மிரட்டி வர்றாங்க. அவங்க கூட 4 பேர் இருக்கு. யாரெல்லாம்? சல்லாலிசன் ஒண்ணு, அபூபக்கர் சித்திக் 2, அபூ தல்ஹா 1, குராஃபா ஒரு அடிமை. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அடிமை. ஏன் அவர்களை வைத்திருந்தார்கள் என்றால், பகலிலே மதீனாவிலே என்ன நடக்கிறது, என்பதை அப்துல் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மகன் விஷயங்களை சொல்வார்கள். அப்போ அந்த யகூதியில ஒருத்தர் தான் பயங்கரமான ஆளு. எப்படி சொன்னா, நடந்து போற பாதைய ஆளுடைய கால் தடத்தை வச்சு அப்படியே போய் கண்டுபிடிச்சிருவோம். யார் போனா, இவர் எங்க போனாரு, எதுக்கு போனாரு கண்டுபிடிச்சிருவோம். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு யகூதியில அதாவது ஒரு நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆள். இந்த அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வருவார்கள் பகல்ல. இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உள்ள ஊருடைய நிலைமையை சொல்லுவாங்க. 3 நாள் தங்கியிருந்தாங்க. அப்ப இந்த ஆடு மேய்க்கிற ஒரு ஆசாங்கிற அடிமைக்கு என்ன வேலைன்னு சொன்னா, பகல் இவங்க வந்துட்டு போறாங்க இல்லையா, அந்த கால் தடம் கிடக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஆட்டை கொண்டு மேய்ச்சி தடத்தை அழிச்சிடுவாங்க. காலையில் எழுந்தோடனே இந்த ஆட்டை அந்த பக்கம் கட்டி விட்டு இந்த ஆடை நடந்த உடனே அந்த கால் தடத்தை அழிஞ்சுதான் யாரு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி 3 நாள் செல்கிறது. பெருமான சல்லாசெல்லாம் அபூபக்கர் சித்திக் 2 பேர் தான் இருக்கிறா கோயிலுக்குள்ள. அபூ தல்ஹா வெளியில நிற்கிறதுக்காக பார்த்துக்குவாங்க. யாரு வார யாரு போற தூரத்துல என்ன கண்ணு. இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஹிஜ்ரத்துங்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப புறப்பட்டார்களோ அந்த நேரத்தில் இருந்து உபதேசம் வரை அவர்கள் கூடவே இருக்கிறார்கள். தல்ஹா நாயகத்துக்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, இப்படி சுத்தி பார்ப்பாங்க, ஆளுங்க வர்றதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. 6 நாள் வருது நியூஸ் அறிவிப்பாங்க. 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. போய் சொல்ல சாப்பாடு கொண்டு வர்றது யாருன்னு சொன்னா அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அந்த இடையில கையில கொடுத்துருவாங்க, இடையில கொண்டு போவாங்க. அப்பவுமே இவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெல்ட் ஒண்ணு போட்டுப்பாங்களா. 3 அம்மா ஒரு பெல்ட் போட்டுப்பாங்க. ரெட்ட பட்டை மாதிரி 2 பட்டை போட்டு பெல்ட் போட்டுப்பாங்க. உள்ள என்ன இருக்கிறது தெரியாத அளவுக்கு. அதுக்கு பேரே இரட்டை பட்டை வாழன்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. சோறை கொண்டு வருவதா ஒரு இரட்டை பட்டை. அவங்க கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அடையாளங்கள் எதுவுமே தெரியாம இப்படி இருக்கிறா. தேடி வந்துட்டாங்க. தேடி வந்தோடனே அபூ ஜஹல் எங்க நிற்கிறான், அந்த ஹீரா குகைக்கு மேல நிற்கிறான். கீழே அந்த உன்னதமான அந்த விஞ்ஞானி இருக்காங்க, அந்த கால் தடங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவன் கீழே நிற்கிறான். அவன் எப்படின்னு சொன்னா, ஒரு இதை கணிச்சான்னு சொன்னா கரெக்டா கணிச்சு சொல்லிடுவான். கணிச்சதை சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுக்கு தான் இருக்காரு, முகமதுக்கு தான் இருக்காரு, 2 இடத்துக்குள்ள தான் இருக்காரு போல அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லும் போது இவர்கள் அப்படியே சுற்றி பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு ஆள் கண்ணு கட்டுற அளவுக்கு ஆளுகள் யாருமே தென்படவில்லை. இவன் மேல மலைக்கு மேல நிற்க கீழே காலை பார்த்தோன்னா ரசூல் இருக்கு தெரிஞ்சுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அவன் அவனுடைய காலை திரும்பி பார்த்தானே நம்மளை பார்த்துருவானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒண்ணு பயப்படாம இன்னல்லாஹ மஅனா, நம்ம கூட அல்லாஹ் எல்லாரும் தெரிஞ்சது, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், பயப்படாதீங்க இருந்தா. அவன் சொல்றான், இந்த இடத்துக்குள்ளதான் அவர் இருக்காரு முகமது. இந்த வட்டாரத்தை விட்டு எங்கேயும் போவல. என்னடா அதிவிடத்தனமா சொன்னது அல்ல. அதுக்குள்ள சிலந்தி பூச்சிக்கு ஆர்டர் கொடுத்து அந்த சிலந்தி பூச்சி வலை திங்குது. புழு வளையாரோடு இந்த பழைய வளையா சிலந்தி பூச்சி வாசலை அடைச்சது. ஒரு புறா உள்ள முட்டையிட்டு அழகாக்கு. நீங்க குறைவுல 2 பேர் இருக்கா, 3ஆவது புறா உள்ள உட்காந்து. அப்ப அவன் சொல்றான்,
அந்த யூதன் சொல்றான், இந்த இடத்துக்கு தான் இருக்கா, எந்த இடத்துக்கு தான் இருக்காரு, அது உள்ள இருப்பாரு, உள்ள எப்படா இருக்கு, இவ்வளவு பெரிய சிறந்தி வடை இருக்கு, உள்ள புறா அழகா இருக்குது, ஒரு மனுஷன் போனா அங்க யாரும் இருக்க முடியுமா, முதல்ல சிறந்தி வடையெல்லாம் அந்த அடையாளம் கூட அவனுக்கு தெரிய, பெரிய நிபுணர் தெரியாது, உளவுத்துறை நிபுணர். என்ன உலகத்துல இல்ல இருக்கிறாரு, என்ன நீ ஏட்டா இருக்கணுமா முதல்தான், திருப்பி யாரு கேட்டா அபுஜெல் கேட்டா நீ தான் முகமதா இருக்கணும், எப்படி சொன்னாலே திருப்பி சொல்லிட்டான். அவன் ரொம்ப கோபப்பட்டு இறங்கிதான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய உள்ளே அவர்கள் இருக்கும் பொழுது குண்டுகளை எல்லாம் அணைச்சார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் எல்லாம் தன்னுடைய துணிகளை ஓட்டைகள் எல்லாம் ஒரு ஓட்டை பாய்ச்சி அந்த ஓட்டை அடைக்க முடியல, தன்னுடைய காலை கொண்டு வச்சு மறைச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அது உள்ள இருந்து ஒரு பாம்பு இருக்கு, பாம்பு கொத்து. பாம்பு கொத்தா நம்ம என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளா உறக்கம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய மடியில, அபூபக்கர் சித்திக் அவருடைய மடியில தலை வச்சு உறங்குறார். நண்பர் உறங்குகிறார்கள், ரசூல் இல்லாத இடத்துல நண்பர் வந்து ரசூல்லா எப்படி எழுப்புறது, நானா அவங்க உறக்கம் வீணா போயிருந்தா 2-3 நாளா உறங்கலையே, நம்ம இதுல எப்படி எழுப்பி அவங்கள்ட்ட இந்த மாதிரி நிலைமையில சொல்ல அப்படியே இருக்கிறாங்க. அந்த விஷம் ஏறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் வந்து செவந்த மேனி அப்படியே முழு நிறத்துல நிறம் மாறுது. ரசூல்லா நிறம் மாறின உடனே அப்படியே அவங்களே அறியாம கண்ணுல இருந்து தண்ணீர் வந்து ரசூலுடைய கண்ணத்துல ஒரு சொட்டு விழுது. கல்லாச்சனம் படத்தை முடிச்சிடலாம், முடிச்சு அவரை பார்த்தா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, உடம்பெல்லாம் நிறம் மாறி இருக்கு. என்ன நடந்ததுன்னு கேட்டா காலை நட்டா பாம்பு உள்ளது. அப்போ இந்த பாம்பு இருந்து கொத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லாசனம். சொல்லாசனம் உடனே எழுதிட்டாங்க, அவங்களோட உமிழ்நீரை எடுத்து பாம்பு கொத்துன இடத்துல தடவி கொடுத்தாங்க. தடவி கொடுத்தோன்னே விஷம் இறங்கி விட்டது, நார்மல் ஆயிட்டாங்க. பாம்பு அவங்கள பார்த்துட்டு போயிடுச்சு. 4 கூட்டம் நிறைஞ்ச உடனே அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 பேரும் நடக்கிறாங்க. இங்க மதீனாவுக்கு நடக்கணும். மதீனாவுக்கும், அதாவது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இன்னைக்கு நம்ம அந்த மதீனா பள்ளியில இருந்து குடிச்சா கரெக்டா 480 கிலோமீட்டர். மதீனா பள்ளியில இருந்து அப்படி நேரம் அங்க போனோம்னு சொன்னா 450 கிலோமீட்டர். இப்போ பஸ் எல்லாம் வேகமா போறதுனால ஒரு 4-5 மணி நேரத்துல போயிடலாம். அந்த காலத்துல நடக்கணும், ஒட்டகத்தை நடக்கணும். இப்போ அபூபக்கர் சித்திக் 2 ஒட்டகம் வளர்த்தாங்க. இருக்க வேண்டி ஹிஜ்ரத் போறதுக்கு 2 ஒட்டகம் நல்லா இறையெல்லாம் கொடுத்து நல்லா திரும்ப வளர்த்து வச்சிருந்தாங்க. 2 ஒட்டகம் வேண்டாம், 1 போன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டாங்க. இந்த 1 வந்து நீங்க கொஞ்ச நேரம் இருக்க, நான் கொஞ்ச நேரம் இருக்கிறது கூட்டு போறாரு. போய்கிட்டே இருக்கும்போது 4 1 2 கடந்துருது. கடந்த உடனே பசி, கையில ஒண்ணும் இல்ல, வீட்டு பக்கம் இருந்தாலும் அங்க சாப்பாடு வரும். அப்படியே போறாங்க. என்ன செய்யறாரா, காட்டுக்குள்ள போனோம்னா அவங்க குடிசை விட்டு தென்படுது. அந்த குடிசையை பார்த்தவங்க அபூபக்கர் சித்திக் வந்து ரசூலுல்லாஹ் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த குடிசை பக்கத்துல போறாங்க. போன உடனே அங்க ஒரு வயசான பொம்பளை, உம்மு மஹ்பத் அப்படின்னு ஒரு பெண் பொம்பளை தான் இருக்கு. அங்க போய் சலாத்து விட்டு இந்த மாதிரி எங்களுக்கு மதீனால நாங்கள் மதீனாவுக்கு போற மக்கால இருந்து பசி, ஏகப்பட்ட பசி, உங்களுக்கு ஏதாவது இந்த சாப்பாடு காட்டுல ஆடு இருந்தா கொண்டு பாலாவது கலந்துருந்தோம். ஆடு இருக்கு, ஒரு ஆடு குட்டி போட்டா ஒரு மலைச்சாடு, அது என்ன பால் கறக்க போகுது அப்படின்னு அப்ப அவங்க சொல்றா, நீங்க ஆட்டை கொடுங்க, பால் கறக்குற ஆளுங்கள்ட்ட இருக்கு, நாங்க பால் கறந்துருவோம். அது எப்படி ஆள் இருக்கு எங்கள்கிட்ட, நாங்க பால் கறக்க தெரியும், கறந்துக்கணும், ஆட்டை கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஆடு கொண்டு போங்க. சரி, ஆடு தந்தீங்க, ஒரு பால் கறக்க ஒரு பாத்திரம் தாங்கன்னு கஞ்சி வாங்க பெரிய பாத்திரம், எப்படி கஞ்சி கொடுக்குறாங்க, சோறு கொடுக்குறாங்கன்னு நம்ம என்ன செய்வோம், இருக்கிற பெரிய பாத்திரத்தை பார்த்தா கொடுப்போம். அது மாதிரி அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிட்டா. போனோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னா, இந்த மாதிரி நம்ம அந்த ஆடு மலக்காது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறந்தா பால் அற்புதங்களில் ஒன்று, ஸல்லல்லாஹு அற்புதத்துல இது ஒன்று. பாலை கறந்து யாரு கொடுத்தாங்க, அபூபக்கர் சித்திக் கொடுத்தாங்க. அவ குடிச்சா. அடுத்து தல்ஹாவை கொடுத்தாங்க.
அடுத்து அந்த ஒரு ஆள் தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்னென்ன பால் எவ்வளவு வருதோ அந்த அம்மா இருக்கிற பாத்திரம் பாடம் வச்சு வச்சிருக்காங்க. லாஸ்டா தான் கல்லாச்சலம் குடிக்கிறா. கல்லாச்சலம் வந்து எல்லாத்துக்கும் கடைசியா பாடம் குடிக்கிறா. இங்க என்ன காட்டுதுன்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு உபயோகிக்கிறது. ஒரு கூட்டத்தின் தலைவன், அந்த கூட்டத்துக்கு ஊழியர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருலோக சர்தார், என்ன லாஸ்ட் கவி எல்லாரோட பொறுப்பு இருந்தாலும் அவங்க அந்த பொறுப்போட எதையும் அங்க காமிக்காம சாதாரண மனுஷன் மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டு கடைசியா தான் அவங்க கொடுக்குறாங்க. நான் தலைவர், நான் சொல்றதா கேட்கணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. அதிகமா நடந்தாங்க. அவங்க மாத்திரம் நடக்கல, சஹாபாக்களே அது மாதிரி நடக்க வச்சாங்க. அடிவாதான் இருக்கணும். எத்தனை இதா இருக்கணும்? 10 வகை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான குணங்கள் சொல்றாங்க. குணங்கள்லாம் மனுஷன் வந்து பரிபூர்ண மனுஷனாகும். அதுல கடைசியா ஒரு குணம் என்னன்னு சொன்னா, நோயாளியை போய் விசாரிக்கிறது. யாரும் நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்க வீட்டுல போய் பார்க்குறது. அவங்களுக்கு 2 பேரும் தான் வீட்டுல போய் பார்க்கலாம். துட்டுக்காரன் அவனை போய் பார்த்து துட்டு வாங்குறதுக்கு இல்லை. 2 பேர் தான் வீட்டுல சென்று பார்க்கலாம். பெருமாள் சல்லாசனம் ஒண்ணு நோயாளி. நோயாளியை போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு அப்படி துவாச்சு அல்ல இவருடைய நோயை கொடுத்தாக்கி கொடுத்து. 2வது வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஹஜ்ஜி. இந்த 2 பேரை வீட்டுல போய் சந்திக்கலாம். ஆனா ஹாஜி சந்திக்கும் போது நம்ம என்ன சொல்லணும்? அவரு துவா செய்யணும். நமக்கு வேண்டி அவரு துவா செய்யணும். நோயாளிக்கு நம்ம துவா செய்யணும், ஹாஜி நமக்கு அவரு துவா செய்யணும். இந்த 2 பேருக்கு தான் போய் வீட்டுல போய் பார்க்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கா. மார்க்கத்திலே அனுமதி இந்த 2 தான். அப்ப சல்லாச்செல்லாம் அங்க இருந்து இந்த பாலை குடிச்சாங்க, பரப்பிட்டாங்க. மதினாவுக்கு பரப்புறாங்க. மதினாவுக்கு பரப்பு நடந்துட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மதினால தரீக்குல் ஹிஜ்ரான்னு ஒரு வழி இருக்கு. அந்த தரீக்குல் ஹிஜ்ரா எங்க இருந்து வருதுன்னா, மக்காவுல இருந்து நேர செக் போஸ்ட் முடியும். மதினா செக் போஸ்ட் முடிஞ்சோடனே நேர போனோம்னா கூபா பள்ளியில கொண்டு வரும். கூபா பள்ளி இருக்கு, அந்த பள்ளியில கொண்டு வரும். அந்த வழியா அவர் நடந்து வராங்க சொல்லலாம். இப்போ உள்ள ரோடெல்லாம் கிடையாது. எத்தனையோ வருஷம், 1400 வருஷம். இப்ப ரோடெல்லாம் இல்லைன்னா லைட் எல்லாம் வந்துட்டு ஒன்வே ரோடாக ஆயிடுச்சு. ஒன்வே ரோடாகவும் ஆயிடுச்சு. ஒரு ரோடு தான் போகுது, ஒண்ணு வர்றது போட்டு. அப்பவுமே உங்களுக்கு ஆக்சிடென்ட் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட் நடக்கும். ஒட்டகம் வழியில வந்து பூந்துடும். ஒட்டகத்துக்கு ஒட்டகத்தை அல்லாத்தால இவ்வளவு பலமா படைச்சு எல்லாம் படைச்சு அல்லா சொன்னாங்க. அப்படிலாம் எந்த இதுல பெரிய புரிதல் ஒட்டகத்தை நீங்க பார்க்கல, நம்ம எப்படி படைச்சிருப்பான்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை படைச்சு அல்லாத்தால அதனுடைய 2 முன்னாடி காலத்துக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப விலகு ஓடும். ஓடி போய் செக்குன்னு பிரேக் பண்ணா முன்னாடியே ஓடும், பின்னாடி வராது. ஆடு மாடு மாதிரி சைட்லயே விடாது, பட்டுக்கு முன்னாடி ஓடும். அப்போ வண்டி வரது ஓடுது இல்லை. வண்டியை கண்டோம் நீங்க பூண்டா வண்டி பொண்ணுக்கு உள்ள எந்த முஸ்லீம். இந்த ஒட்டகம் குறுக்க நடந்துகிட்டே இருக்கு. காடு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகம் குறுக்க வரதுனால 4 வேலி போட்டுக்கிறாங்க. இப்போ உள்ள எத்தனை 450 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர் போகும் வேலி போட்டுருக்காங்க. அந்த பக்கம் வேலி இருக்கு, நடுவில் இருந்து வேலி இருக்கு, இந்த பக்கம் வேலி இருக்கு. இது ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டினா 100 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு ஹோட்டல்கள் இருக்கு. சாப்பாடு, தண்ணி, கடை இதெல்லாம் எல்லாம் இருக்கு. 100 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு ஹோட்டல் இப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. வெறும் காடு, முள்ளு, காடு, மலை பிரதேசம். தண்ணி குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. ஒரு நடந்து வாராங்க. நடந்து வந்து மதினாக்காரங்க எல்லாரும் ரசூலா வாராங்கன்னு எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளா எதிர்பார்க்கறாங்க. போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு படுத்துறாங்க. இப்படி 3-4 நாள் கழிச்சு செல்லாது சொன்னவர்கள் மதினாவில் வந்து அலைகிறாங்க. மதினா வந்த உடனே எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. சல்லாசன் என்ன சொன்னாங்க? இந்த ஒட்டகம் எங்கன படுக்குதோ அதான் சொன்னாங்க. இந்த ஒட்டகம் போய் படுத்துறதுன்னா இன்னைக்கு கூபா பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல ஒட்டகம் போய் படுத்து. அது பக்கத்துல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டம் இருக்கு. இன்னைக்கு அது தோட்டம் இல்ல, இவ்வளவு காலம் ஆச்சு. அன்னைக்கு அந்த தோட்டம் பெரிய தோட்டம். மதீனாவுல 300-350 மரங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு தோட்டம்.
அந்த தோட்டத்தை இன்னைக்கு அழிச்சு கூபா பள்ளிக்கு முன்புறம் அந்த பக்கம் பேக்கல, அதாவது இது இடது பக்கம் பெரிய கார் பார்க்கிங் போட்டுருக்காங்க. வண்டிகள் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 500 கார் வைக்கலாம், அவ்வளவு பெரிய பார்க்கிங். ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி டயத்தில் ரொம்ப கெடுபடியா இருக்க ரோடுலாம் மறைச்சு அதெல்லாம் வச்சு. அப்ப அந்த போட்டா அங்க போய் பார்த்தோம்னா பெருமானா சல்லாசனை இறங்கி அங்க 2 ரக்காத் சொல்றாங்க. கூபா பள்ளினாங்க. இந்த கூபா பள்ளி சிறப்பு என்னன்னா, இந்த கூபா பள்ளியில போய் யார் ஒரு 2 ரக்காத் சொல்றாங்கன்னா அவருக்கு ஒரு உம்ரா செய்ய நல்லது. உம்ரா செய்யறதுக்கு நீங்க என்னென்ன கஷ்டப்படணும், சுற்றாளுக்கு நம்ம எவ்வளவு இது பண்ணி போறோம். இது அல்லா தாலா ஏற்படுத்தினா சல்லாசல்லா அவர்கள் மதினால போய் அந்த இடத்துல சொல்றாங்க. கூபா பள்ளி கூபா பள்ளி கட்டுனாங்க. கட்டி அதுலதான் இன்னைக்கு மக்கள் போய் சொல்லணும்னா ஒரு ரக்காத் சொல்றா உம்ரா செய்ய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். இது முடிஞ்சவொடனே சல்லாசல்லா அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி நைட்டு காத்து தங்கணும், சாப்பாடு வசதிகள் செய்யணும், மதினாக்குள்ள போறாங்க. அப்போ வந்து அந்த ஊருக்கு பேர் மதினா அல்ல, எத்திரிப்பு. எத்திரிப்புனா குருநாட்டம். குருநாட்டம் பெற்ற ஊருக்கு பேர். மதினாவுக்கு பேருன்னா எத்திரிப்பு. அப்ப சல்லாசல்லா ராத்திரி நெஞ்சாங்க. அந்த ஒட்டகத்தில் ஏறி போகும்போது இந்த ஒட்டகம் யாருக்கிட்ட போயிட்டீங்க, அவர் ஒருத்தருக்கு இறந்து வராங்க. அப்ப எல்லா சாபங்களும் எல்லாரும் எங்க வரணும்னு எல்லாரும் அவங்க புரிய பண்ணாங்க. லாஸ்ட் அந்த ஒட்டகம் போய் நின்று அபு அய்யூப் அன்சாரி அவர்களுடைய வீடு. நாங்க ஒரு 90ல நாங்க போனோம். 90ல நாங்க வந்து மதினா போகும்போது அப்ப பழைய வீடுகள் பார்க்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது, இந்த வீடுகள் சொல்ல முடியாது. வெறும் மண்ணுல வக்கீல சேர்த்து இந்த இதுல வக்கீல்னா நம்ம மாதிரி நெல் வைக்கல இல்லை, கோதுமை வைக்கல், கோதுமை கதிர்களை எடுத்து அந்த வக்கீல் அந்த மண்ணில் போட்டு வச்சு அப்படி சோறு இருக்கும். அந்த அப்படி உள்ள வீடுகள்லாம் இருந்து அப்ப சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது அவ்வளவு ஆழம். நம்ம பார்த்தாலும் சொல்லி பார்த்துருக்கோம். அந்த மண் வீடு அவங்க வீடு கிளம்ப அந்த எத்தனை கிழவனா இருந்தாலும் அவருக்கு ஒரு 200 வயசா இருக்கும் வச்சுக்கிட்டோமே. 200 யாரும் இருக்க மாட்டாங்க வச்சுக்கிட்டோம். ஆனா நடந்தது எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்ப அதுதான் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து இது சொல்ல முடியாது, துல்லியமா சொல்ல முடியாது. இந்த இது இங்கதான் நடந்தது, இது அது அப்போ இப்போ அன்சாரி அவர்கள் வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது. தெரியும் அன்னைக்கு எந்த ஒன்னே ஒன்று என்ன பக்கத்துல ஒரு இஸ்லாமிய கோர்ட், மதினாவுல மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாக்குல இஸ்லாமிய கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்ல தான் தீர்ப்புகள் எல்லாம் நடக்கும். கல்யாணம் இந்த ஊர்ல கல்யாணம் முடிக்காதாலும் பெண்ணு வீட்டு பேப்பரும் மாப்பிள்ளை வீட்டு பேப்பர் அங்க போகணும். நீதிபதி யாரு? இமாம். எந்த இமாம்? மஸ்ஜித் நபவி இமாம். 3 பேர் ஆயா, இப்ப 7 பேர் இருக்கிறா இமாம் அங்க இப்ப 7 பேர் இருக்கிறா. அப்ப அந்த ஒரு ஆள் 2 பேர் தான் இருந்தாங்க. முதலாவது ஹுதைபி இமாம் இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் ஹுதைபி. மக்காவுல பெரிய இமாம், மதீனாவுல பெரிய இமாம். மக்காவுல பெரிய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி. அவர் சுதைசி, இவோ ஹுதைபி வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் சுதைசி வம்சத்தை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு எல்லா இமாமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 இமாமுக்கு தலைவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர் தான் தலைவர். ஏன்னா அங்க கூட்டம் நடக்கும் மதீனாவுல. இடையில வருவாங்க, சுதைசி இமாம் வருவாங்க. வரும்போது எல்லா இமாமும் கூட்டம் நடக்கும். பொதுமக்களுக்கு மத்தியில் அங்க வச்சுவாங்க, ஒரு மைக்க கட்டி விடுறாங்க. என்னன்னா சுதைசி இமாம் வராங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அந்த மக்கால சல்லாசல எப்படி அந்த மதினாவை எப்படி வளர்த்தாங்க, அப்படி வந்து அபு அய்யூப் அன்சாரி அவர்களோட வீட்டு வாசலை ஒட்டக இறக்காக அவங்க போனாங்க. அப்போ அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் எல்லாம் தோடிச்சாங்க. ராத்திரி வரவங்களோட சல்லாசல் அவர்களுக்கு பாதுகாப்பா வீட்டுக்கு மேல இருக்கிற வேலை. அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு மேல காவலா இருக்கிறது, சல்லாசல் இருக்கிறார். வீட்டு மேல நம்ம கட்ட வேண்டிய இந்த மாநிலம் கிடையாது, எல்லாம் இந்த மண்ணு தான். கம்போல நெருக்கமா போட்டு மண்ணெல்லி மேலையும் போட்டுருவாங்க, சோறு மண்ணு தான். கம்பம் நெருக்கம் போட்டாலும் நினைச்சு போட்டுருவாங்க, இடையில இந்த மண்ணு கீழே வந்து விடுவாங்க. என்ன நம்ம இது ஈட்டம்பண்ணையில ஒரு ஓலை இருக்குல்ல, அந்த ஓலை இப்பமா அப்படி வீடுகள் பார்க்கலாம். மதினால வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா காட்டுக்குள்ள அப்படி வீடுகளை பார்க்கலாம். காட்டுக்குள்ள போக நம்ம பயப்படுவோம், அங்க ஆளுகள் இருப்பாங்க இருக்கிறா. அதுதான் சொல்ல காட்டறைக்கு. அரபியில காட்டறை ஒரிஜினல் இந்த மண் மைந்தர் நம்ம சொல்றாங்கல்ல பழங்குடி மக்கள்கள், அத மாதிரி. அப்ப சல்லாசல் அந்த வீட்டுக்கு மேல இவங்க அபு அய்யூப் அன்சாரி பாதுகாப்பாக இவங்க மேல
இப்படி வந்து ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 2 இப்படி ஆகும்போது ஹிஜ்ரி முதல்ல யுத்தம் மதுரைக்கு ரெடி ஆகும், பதிலுக்கு போறாங்க. அதுல அவங்களுக்கு வந்து யூதிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய தோல்வி அடைஞ்சது. தோல்வி அடைஞ்சவொன்னு அவங்க ரொம்ப அந்த காம்படிஷன் ஒரு இதுலயே இருந்தாங்க. எப்ப இந்த முஸ்லீம்களை நம்ம அடிச்சு வரணும், எப்ப இந்த முகமது நபியை கொலை செய்யணுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த வெறியில தான் இருக்கணும். ஆனா அதுல இருந்து அவங்க மீளல. அது தவிர நினைச்சுதான் இப்ப அடுத்த யுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஹிஜ்ரி 3 கொண்டு வந்தாங்க. உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப உபதேசத்துக்காக வேண்டி அவங்க தயாராகிறாங்க. 3000 வீரர்கள், யகுதியில இருந்து 3000 வீரர்கள், ஒரு 300 பேர் குதிரைப்படை வீரர். எப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம உலகில் நம்ம இதுல இருக்கலாம் விமானப்படை, தரைப்படை அப்படின்னு. தரைப்படை சாதாரண ஆளுகள் விமானம் கிடையாது, குதிரை. குதிரையில ஒரு நாள் கொஞ்சம் விஷயம், குதிரை மேல இருந்து வேகமா வெட்டி வெட்டி வீசிக்கிட்டே போவான். தலை இல்ல கத்திரிக்காய் இந்த மாதிரி இருக்கும், ஒரு இது கிடையாது. நடந்து போற ஆளு பைய வெட்டினப்ப ஒரு ஆளை வெட்டானா அவன் 10 பேர் வெட்டிடுவான். அப்ப அவனுக்கு பங்கும் கொடுத்தது கிடைக்கும் கனிமத்துல, இதுல எல்லாத்துக்கும். அப்ப 300 பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட படைகள். நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் தான் இருக்காங்க. யாரு? குதிரை வீரர்கள். பாக்கி எல்லாம் சும்மா அந்த மொத்தமா இருக்கு 1000 பேர். 1000 பேர்ல அந்த யுத்தத்துக்காக எல்லாம் ரெடி ஆகும் போது ஒரு 300 பேர் கலந்துட்டான். மாறி தேசப்பட்டு முஸ்லீமா இருந்த 300 பேர் கலந்துட்டான். நான் இந்த யுத்தத்துக்கு வரல, நான் இந்த யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு யுத்தத்தை வந்து நான் வெளியே போறேன்னு சொல்லி 300 பேர் வெளியே போயிட்டாங்க. நபுத்தல்லா கூடயே இருக்கிறாங்க. நபுத்தல்லா வந்து கூடயே இருக்கிறாங்க. அப்போ யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும்போது யுத்தத்துக்கு நல்ல முன்னேற்றம் எல்லாத்தையும் கனவு காண்கிறாங்க. அவருடைய வாள், யுத்த வாள் மொன கட்ட ஒடிஞ்சது. மொன ஒடிஞ்ச மாதிரி கேட்க பாக்குறாங்க கனவு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கனவுலாம், நபிமார்களுடைய கனவுலாம் எப்படின்னா அந்த கனவு தான் உண்மை நடக்கிறது. அவங்க கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் செய்தானா வர முடியாது, வர மாட்டாங்க, செய்ய முடியாது. வகிக்கிற மாதிரி அந்த வால் முனை ஒடிஞ்சிருது. ஒடிஞ்ச உடனே கொஞ்சம் கவலைப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மசூதா பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த யுத்தத்தை நாம எப்படி நடத்துவோம்? அவங்கள்ட்ட வந்து குதிரை வீரர்கள் சில பேர் இருக்காங்க, நம்மகிட்ட 50 பேர் தான் இருக்கு. ஏன்னா அப்படி பல சங்கடங்கள் இருக்கு, எப்படி நடத்தலாம்னு கேட்கும் போது அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நம்ம மதீனா உள்ள இருக்கோம், நம்ம வெளியே போயிருந்தோம்னா இந்த உகது மலைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. உகது மலை இருக்க அது ஒரு வட்டாரம், வண்டியில சுற்றி வந்து 14 கிலோமீட்டர். இந்த தலையில இருந்து அப்படி சுற்றி வரணும்னு சொன்னா 14 கிலோமீட்டர் உகது மலை. அந்த உகது மலை கிட்ட நம்ம போய் அவங்க அங்கதான் வாராங்க, மக்கள் இருந்து அந்த இடத்துக்கு தான் வாராங்க. அவர்கள் உள்ள வர விடாம நம்ம தடுத்துடணும். உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மள்ட்ட பெண்கள் இருக்கிறாங்க, வயதான ஆளுகள் இருக்காங்க, வீட்டுல சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கு, நமக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுரும், நம்ம ஆளுகள் குறையா இருக்கும், அதனால அங்கேயே தடுப்பு. இப்ப சல்லாருக்கு அவங்க வேற எது சொல்றாங்க, அது கேட்கலன்னா சரி, எல்லாரும் நிறைய எவ்வளவு விஷயம் சொல்றாங்க, 150 80 வருஷத்துக்கு மேல வெளியில தான் தாக்கணும். சரி கரெக்ட் போயிடுறாங்க. போனோம் சல்லாசனம் வந்து ஒவ்வொரு கணவாயிலையும் ஒவ்வொரு சகாபாக்கள் நிக்க சொல்றாங்க. இந்த கணவாயை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது, உள்ள வந்துடவே கூடாது, எப்ப நான் அறிவிக்கிறேன் உள்ள வரணும். இப்ப எல்லா கணவாயில் ஒண்ணு ஒவ்வொரு சகாபாக்கள் இருக்கிறாங்க. யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து நல்லா ஜெயிச்சு அப்படி முஸ்லீம் ஜெயிச்சு முன்னேறி வந்தவொடனே சைத்தான் ஒரு வேலை பண்ணி விட்டான். ஏன்னா அவனெல்லாம் திறந்து ஓடிட்டான், இடத்து விட்டு யுத்தம் எடுத்து விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போன அவன் பண்ண சைத்தான் அது என்னன்னா, கனிமத்து பொருளாக கிடக்கு, அவங்க தூக்கி வந்து எடுங்கன்னொன்னு அந்த மக்கள் எல்லாம் நல்லா சில வேண்டாம் சொல்லி அடுத்த வந்து கனிமத்து பொருளை எடுத்துட்டாங்க. கீழே குடிஞ்சி எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க திரும்பி போன வேலை திரும்பி வந்துட்டான். போன வேலை ஓடுன வேலை இறந்து ஓடணும்னா திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தா மொத்தமா அப்படி சூழ்ந்து அமைக்கிட்டாங்க. நமக்கு மேல கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல, மூத்த வந்து 10 70 பேர்.
காயப்பட்டவங்க 10 பாய்க்கு ஆளு சல்லாச்சலம் எங்கேன்னு தேடணும். அவன் ரொம்ப வேகமா உள்ள ஆளு முகமது சொல்லணும் அப்படின்னு அம்பு ஏறாடுவா தலைகாரல் இல்லாத நெருமை சீராக சல்லாச்சலத்தை பேட்டில நிறுத்திட்டு இப்படி கையை காட்டி சில்வ மாதிரி நிற்கிறார். எதுவுமே சல்லாச்சலம் மேல படக்கூடாது நன்மையில இப்படி நிற்கிறார்கள். அவங்க கையில மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை 70 அம்புகளுக்கு மேல எது மட்டும் ஒத்த கையில தாங்கி அப்படி ரத்தம் வடியுது. உடம்புலாம் அம்பு, எல்லா இடத்துலயும் அம்பு. சல்லாச்சலம் மேல படக்கூடாது. என்ன நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை நான் ஏற்கணும், வேற யாருக்கு கொடுக்க மாட்டேங்க. இப்ப சல்லாச்சலத்தை பாதுகாக்கிறேன். அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இருந்து பாதுகாத்து சல்லாச்சலத்தை அப்படி அவங்க நின்று சுத்தி மறைச்சு நிற்கிறாங்க. ரொம்ப முடியாத நிலைமை கீழே விட்டோம்னா அடுத்தாள் வருது. இது 2-3 பேர் நின்று பார்க்கணும். தலாறு இல்லாம சல்லாச்சலம் எல்லாம் போயிட்டு உபத மலையிலேயே கொஞ்சம் உள்ள போகணும். இத்தனை அந்த இடத்துல இருந்து உள்ள ஒரு தெருக்குள்ள போகணும். இந்த தெருக்குள்ள போனோம்னு சொன்னா 30 மலை 2 வெடிச்சிட்டு சல்லாச்சலத்தை உள்ள வரவழைச்சிரு. அந்த வெடிப்பு அப்படியே நிற்குது. இன்னைக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலதான் ஒரு புகை மாதிரி இருக்கு. அது அல்ல அவங்க சொல்றாங்க. எப்படி போல அங்க உள்ள பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் உமர் அபூபக்கர் சித்திக் எல்லாம் ஒண்ணு இருந்தாங்க. அப்படி யஹூதிகள் வந்து சட்டம் கொடுத்தான். ஐன முஹம்மது, ஐன அபூபக்கர், ஐன உமர் சொன்னாங்க. வந்து சட்டம் கொடுத்தாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்ற இடத்துல அவங்க மறைஞ்சிருக்காங்க, காமிக்கிறாங்க. அது சின்ன போய ஒரு ஆள் தான் உள்ள போகலாம். அது அல்ல ஆள நம்ம சொல்ல முடியாது. கேட்டது சொல்றோம். அதனால போய் இருந்து கேட்டதெல்லாம் பார்த்தது சொல்றோம். அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் அப்படி மலையில ஏறணும். மலையில ஏற கால் சரிக்கணும். அதுல ஒரு மலை அப்படி நேர வெடிச்சு இப்படி குழந்தைக்கு ஒரு ஆறு இப்படி கொடுத்தலாம் போல நேரம் முடியும். அந்த மலை தான் வெடிச்சுட்டு சல்லாச்சலத்தை கூப்பிட்டா நீங்க வாங்க, நான் பாதுகாத்துக்கலாம். எப்போ இந்த யுத்தத்துல சல்லாச்சலத்துக்கு அடிபட்டு ரத்தம் உடம்பு, அந்த ரத்தத்தை கீழே கூட உழவிடாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை கொண்டு ஏறினாங்க. அந்த ரத்தத்தை பார்த்ததுனால அந்த உகது மலை கருப்பா இருந்தது, உகது மலை சிவப்பா இருந்ததுன்னு சொல்றாங்க. சர்வீசியோடு எழுதுறாங்க. அது மேல அல்லாஹ் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆயிட்டு? 1440 வருஷம். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆச்சு. நாங்க ஊடுபடுது அதுக்கு அங்க இருக்கிற அந்த உகது மலை பக்கத்துல ஒரு ரவுண்டான ஒண்ணு போடுறாங்க. வண்டியில வந்து ரொம்ப வந்து சங்கடமா இருக்கு, சீசன்ல இருக்கு, திரும்ப முடியல. ஒரு பெரிய ஒரு ரவுண்டானா ஒண்ணு போடுறாங்க. ரவுண்டானா போடும் போது இந்த அடிப்படை போடும் போது 2-3 மையத்து உள்ள இருந்து எடுக்கிறா. அப்ப அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தெரியாது யாரும் பைசா எழுதுன்னு அடக்கிறதா எங்களுக்கு ஆளுகள் அடக்கினதாக எங்களுக்கு யாவும் எவ்வளவு காலம் ஆகி அந்த மையத்தை அப்படி இருக்கு. உடனே கவர்மெண்ட் இங்க இடம் இருக்கிற இடத்துல ரவுண்டான தள்ளிட்டு அந்த இடத்த அப்படி சுற்றி வாழ தோண்டி எடுத்து வேற இடத்துல கொண்டு வைக்கிறேன். அங்கேயே வச்சு இடத்த சுற்றி அப்படியே கவர்மெண்ட் சுத்தி வடைய போட்டாங்க. திடீர்னு நாங்க பார்த்தோம், நேற்று போன ரோடு கொடுத்துருந்தா இன்னைக்கு நல்ல வடைய போட்டு பார்த்தா அவ்வளவு ஆயுத மாதிரி நடந்தது. அதனால யாரும் போகக்கூடாது. இப்படி ஒவ்வொரு அதிசயங்கள் அங்க நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துல வந்து நிறைய நமக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னா 150 சஹாபாக்கள் அதுல 70 பேர் இறந்து போனாங்க. அந்த 70 பேருடைய மையத்தை உகது மலைக்கிட்ட இப்ப ஒரு பெரிய காமெண்ட் போட்டு ஜியாரத்தே உகது. இந்த உகது மலைக்கு நாம சலான்னா அந்த சலாம் திருப்பி சொல்லுவோம். அந்த மலை நல்லா சொல்லியிருக்கா நீங்க அதை பிரியப்பட்டாது உங்களை பிரியப்படும். இன்னொன்று, நீங்க இன்னைக்கு சலான் உங்க சலாத்தை இது வந்து நாளைக்கு நமக்கு கியாமத் நாள்ல வந்து இன்னார் வந்தாரு சலான் சாட்சி சொல்லணும். உகது மலை நம்ம பார்க்கும்போது சுத்தா இருக்கும். சுத்தி வந்தோம்னா அந்த சைடுல சுத்தி 14 கிலோமீட்டர். அந்த உகது மலையோட சிறப்பு அப்ப சஹாபாக்களை 70 பேரை வந்து ஒரே கூடி நீளமா தோண்டி அதை அடக்கம் பண்ணாங்க. முன்னாடி வந்து ஒரு 4 சிறந்த சஹாபாக்கள் அப்துல்லா 4 பேரை முன்னாடி சேர்ந்தாக்கள் அடைக்கிறாங்க.
அது முதல் கப்பல் வந்து ஹம்சார் இல்லா. ஹம்சார் இல்லாம வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அவரை நேர்ல நின்று யாரும் ஜெயிக்க முடியாது, அடிக்க முடியாது. அதாவது உருதுக்காரங்க சொல்லாம எல்லாம் சாச்சான்னு தான் சொல்லுவாங்க. சாச்சான்னா நம்ம வந்து சின்னத்தா கிடையாது. ரசூலுல்லாஹ் கடைசி அந்த ஹம்சார் அவங்கள வந்து இப்போ வந்து இந்த யுத்தத்தை நிற்கிற பேக்கக்கூடிய வந்து வஹஷியத்தோட அடிச்சிட்டார். பேக்கில இருந்து அடிச்சோம்னா அவரால் திரும்ப முடியல. ஆளை மலத்துல வாசிக்கிறது. அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார் அந்த வாசிக்கிறது. அப்போ ஹம்சாரோட அடிச்சு போட்டவன ஹிந்தாங்கிற பெண்மணி வந்து அந்த வீரப்படை சம்பவங்கள் நமக்கு இருக்கு. ஹம்சாரிலான வந்து வீரத்தில் ரொம்ப வலிமையானவர். அவர்கள் ஏற்று நின்று அடிச்சு யாராலும் ஜெயிக்க முடியும். ஹம்சாரிலானது ஒரு வெள்ளம் அடக்கிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி பாய்ச்சி உள்ள காயப்பட்ட சஹாபாக்களை கொண்டு மதீனா ஊருக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் அந்த காயத்தோட தாங்க முடியாம மூத்தான மல்லையால ஜன்னத்து பக்கியாவில் அடக்கப்பட்டு ஜன்னத்து பக்கியாவில் அவங்கள அந்த காயப்பட்டு வந்து இறங்கினவங்க பக்கியாவில் அடக்க பாக்கி உள்ள அந்த சுகதாய உகல் அந்த வழி போற வழிக்கை சொல்லுவாங்க. சுகதா உகல் உகது யுத்தத்துல ஷஹீதானங்களுடைய வழி அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழி. அதே போல இது முடிஞ்சவங்க சந்தத்தும் மதீனாவோட இந்த சந்தக்கிட்ட வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அப்பவும் என்ன செய்யாங்க, நம்மகிட்ட ஆளுகள் குறவு, யுத்த செலவாடங்கள் குறவு, இந்த குறவெல்லாம் வச்சு நம்மளால நிறைவேற்ற முடியல, அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க ரொம்ப வலிமையா இருக்காங்க. சுப்பிரப்படையெல்லாம் அவங்க வருவாங்க. இந்த குதிரை நிறுத்தம்னா என்ன சொல்லணும், அகல் போர் தமிழ் அகல். இதுல சொன்னா இந்த சந்தக் அரபில, குரான் சொல்லும் போது அல் அஹ்ஸாப். அல் அஹ்ஸாப் ஒரு சூறாவே இருக்கு. புளிய தோண்டினாங்க, நல்ல பெரிய புளியா தோணும், குதிரை ஓடி ஒரு குதிரை புளிய கட்டாம நின்றுடும், ஆய முடியாது, அந்த அளவுக்கு தோண்டிட்டாங்க. தோண்டி வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லாரும் புளிய தோன்றாங்க. கடைசி ஒரு இடத்துல சாபாக்களோட ஒரு பெரிய இதெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச வரல, பெரிய பாறை அந்த பாறையை தோண்ட முடியாம கஷ்டப்பட்டவங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொன்னோன்னா ஸல்லல்லாஹு நான் வாரேன்னு போறாங்க. புயல் சமைக்கி வெளியே அந்த இதுல அடிக்கிறாங்க. பாரு அப்படி நான் துண்டை மூச்சு விட்டு அப்படி பிரிச்சு ரெண்டாச்சு, அந்த துண்டாச்சு பவுடராச்சு அள்ளி போட்டு. அப்போ யார் ஒரு சாதி ஸல்லல்லாஹு ஜிப்பா நவலும் போது வயிற்று பார்த்துட்டாங்க. ஒரு சாதி வந்து ரொம்ப பசியா இருக்காரு சொல்லலான்னு சொல்றாங்க. சொல்லும்போது வயிற்றை திறந்து காட்டுறாரு. அவருக்கு ஒரு கல் இருந்தது அவர் வயிற்று. ஸல்லல்லாஹு அவர்களுடைய பொண்ணான ஜிப்பாவுடைய காட்டும்போது 2 கல் இருக்கு. அப்ப தலைவர் எப்படி யாரை குறைக்கலன்னு நினைக்கிறாரு. அதாவது தலைவர் கூட கஷ்டப்படுறது. அவர் ஒரு கல்லு கட்டிருக்காரு. ஸல்லல்லாஹு 2 கல்லு இருக்கு. இதை ஒழித்து இருந்து பார்த்த ஜாபர் ரலியல்லாஹு நினைச்சாங்க, கூட்டத்தை விட்டு ஓடிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் மனைவி கேட்கறாங்க, என்னமா இருக்க சாப்பிடுறது, நல்லா சொல்லிருக்காங்க, பசியா இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பிடணும் பசியா இருக்காங்க. இருக்கு கொஞ்ச நாள் மாவு இருக்கு, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி குட்டி ஆடு அப்படியா அப்படி கேட்டு சேர்ந்தீங்க. நான் ரசூல்லா பத்தி கேட்டு வந்துடுறேன் வந்து ரசூல்லா வந்து சொல்றாரு, ரசூல்லா வீட்டுல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு எப்போ ஒத்தையில சாப்பிட்டாங்க, ஒத்தையை தனியா போய் சாப்பிட்டதே கிடையாது. குறைஞ்சபட்சம் 3 பேராது இருப்பா யாரு ரொம்ப ஸல்லல்லாஹு நினைச்சாங்க. உடனே கூட்டத்துக்கு ஜாக்கிரதைகளுக்கெல்லாம் விருந்து கொடுக்குற ஆட்டா 300 பேர் கொடுத்துருக்க மேல இருக்கும். அவர் கைகால நதிக்கிட்டு என்னடா இங்க இருந்து கொடுக்க போற, நம்ம சின்ன போல மாவட்டத்துக்கு ஒரு சின்ன ஆட்டுக்கு இருக்கு, 10 துண்டா போட்டாலும் 10 பேர் கொடுக்கலாம், 100 துண்டு போட்டாலும் 100 பேருக்கு தான் கொடுக்கலாங்க, 300 பேருக்காகலாம் என்ன செய்யும். ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னா, ஜாபிர் பதறாதீங்க, அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான்னு சொல்லிட்டு மாவு குழைச்சிட வேண்டாம், கறியும் அடுப்புல ஏற்றிட வேண்டாம், நான் வாரேன். ஸல்லல்லாஹு போனாங்க. போனோம்னா அவருடைய உயிரிழந்த முடிந்த இதுல மாவுல வச்சு குழைச்சாங்க. குழைச்சு அதே மாதிரி தான் ஒரு பக்கம் மாவு 1 கிலோன்னா 1 கிலோ குழைச்சிட்டாங்க. ஆட்டுக்குட்டி 4 குண்டா வெட்டி போட்டாச்சு. நீங்க அதை உள்ள கவுந்து பார்க்கறா எடுத்துக்கிட்டே இருந்துட்டாங்க. சரி
ரொட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க ரொட்டி குழச்சி மாவு அப்படியே இருக்கு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள்ல மோஜிசாத்துல சேரும். மாவு அப்படியே இருக்கு, மாவு குறைஞ்ச பாடு இல்லை. கறி போட்டுட்டே இருக்காங்க, அப்படியே இருக்கு. அப்ப சல்லாசலம் கடைசியில் சாப்பிடும்போது ஆட்டுடைய முன்தொடை கேட்கறாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. ரெண்டாவது கேட்காங்க, எடுத்துட்டு வந்தாங்க. மூணாவது ஆட்டுத்தொடை கேட்கும்போது யாரும் சொல்ல, ஒரு ஆட்டுக்கு 2 தொடை தான் இருக்கும். மூணாவது தொடை நீ கேட்காம போய் எடுத்துருந்தால் வந்துருக்கு, மூணாவது தொடை வந்துருக்கும். அப்ப அது அப்படி இருக்குன்னு என்ன சொல்ல போல கறி மிச்சம் இருக்காங்க. மதினா கூட போகலாம். இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துல மௌத்தாயிட்டா. அதுக்கப்புறம் புகைராங்கிற ஒரு சாதி, அந்த புகைராங்கிறவங்க அதாவது ஒரு உச்சமான ஒரு சாதி. அவங்கள ரசூலுல்லாஹ் ஒரு பக்கத்துல இன்னொரு யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு 70 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. 70 சாதிகள் போறாங்க அந்த ஊருக்கு. போய் சண்டை தேட அவன் நிறுத்திட்டான். 70 பேர் 68 பேர் கொலை பண்ணிட்டான். 68 பேரை கொலை பண்ணிட்டான். ஒரு ஆள கைதியா பிடிச்சிட்டான், ஒரு ஆள் கிடக்கிறார். அதாவது கொலை வைப்பு பாதிப்பு போய் இருக்கிறார். அது அப்படி போட்டாங்க, எந்திரிக்க மாட்டாரு. கைதியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனோம்னு புகையிறாங்கிற சாதி சேர்றாங்க, ஆளை காணும். அப்போ இந்த யுத்தத்துல தான் அவரை கொலை செஞ்ச ஆளு நான் இருக்காருன்னு கேட்காங்க. அந்த எகுதி வந்தார். உடனே எங்கன கொலை செஞ்சு போட்டாங்க பார்த்துட்டு இடத்துல புகையிறா இல்லை. இடத்துல மயித்து கிடக்கணும்னு மயித்து இல்லை. அப்ப எங்க என்னன்னு நான் இங்கதான் வச்சு குத்துனேன், ஈட்டி எடுத்து குத்துன, நெஞ்சில ஒரு குத்துன நேரக்கா அதாவது அது மோசம். நானதான் போட்டேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா என்னமோ கொஞ்சம் ஆளுநர் அப்படி மேல தூக்கிச்சு. யாரு மலக்கள் தூக்கிருக்காங்க அப்படியே. அது அவர் கண்ணால பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இதை இந்த சாதி தேடி போன சாதிக்கு இவர் நடந்த சொன்னாங்க. அவர் இந்த மாதிரி நல்ல மனுஷன், இந்த நல்ல சுத்திட்டாங்க. இதை கேட்டு அந்த ஆளு முஸ்லீம் உபேரா இதை கேட்டு முஸ்லீம் இது யுத்தத்துல, நம்ம உகது யுத்தத்துல அடிபட்டு கிடக்குற சஹாபாக்களுக்கெல்லாம் கடைசியில் பெண்கள் கொண்டு தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி தாழ்த்து தண்ணின்னு கேட்பாங்க. தண்ணி கொண்டு ஊற்றுறாங்க. ஒரு ஆள் கொண்டு ஊட்ட போறாங்க, அடுத்த ஆள் தண்ணி சாதி சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுத்தா எனக்கு வேண்டாம், எனக்கு தண்ணி வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட விடுவாங்க. மூணாவது ஆள் கொண்டாந்து தண்ணி கொண்டு ஊட்ட போறாங்க. அவருக்கு சாதி போட்டு. ரெண்டாவது கேட்டாங்க பாக்குறாங்க, அவங்களும். முதல்ல தண்ணின்னு கேட்டாங்க, அவங்களும் பாக்குறாங்க, அவங்களும். இதை அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லுவான். தங்களுக்கு தேவை இருந்தும் அந்த தேவையை பிறருக்காக வேண்டி கொடுத்தார்களே அவர்கள் சஹாபாக்கள். தங்க அவங்களுடைய தேவையை அவங்க முன்வைக்கல. எப்படி நேரம்னு பாருங்க, சக்கராத்து கால கிடக்குறாங்க, உயிர் புரியக்கூடிய நேரம் தண்ணி கேட்கிறாரு. அடுத்த சாதி தண்ணி கேட்கும் போது அவங்களுக்கு கூட கொடுக்க எனக்கு வேண்டாங்கிறாங்க. இப்படி 3 பேருக்கு போயிட்டு வரும்போது 3 பேருக்கு தண்ணி குடிக்காம தான் போட்டாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே சல்லாசலம் சொன்னாங்களா, ஹன்லலாங்கிற சாதி எங்க இருக்காரு தேடி பிடிக்கலாம். அப்போ ஹன்லலாங்கிற சாதி தேடுறாங்க. தேடினா சாதி தேடி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அவங்களோட தலையிலிருந்து தண்ணீர் சொல்லிட்டு தான் விடுவாங்க. அப்போ சல்லாசனத்துல கேட்கறாங்க சஹாபாக்கள், இவரோட தலையிலிருந்து தண்ணி இருந்தாங்க. கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி இவர் என்ன செஞ்சிருந்தாரு, ஜனாபத்தை குடிக்காம வந்துட்டாரு. முஸ்லீம்கள் கொண்டு இதா ஆயிடுச்சு, தோல்வி ஆயிடுச்சோன்னு அப்படியே ஓடிட்டார் வீட்டுல. யுத்த கலப்பு ஓடி சகிதாக்கப்பட்டார். அந்த சாதி ஹன்லலாக மலாய்க்கத்துமார்கள் குறிப்பாட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, மலாய்க்கத்துமார்கள் ஜனாபத்தை நீக்கிட்டாங்க. அந்த தண்ணி தான் தலையிலிருந்து வடி. இந்த இதுல நமக்கு படிப்பது என்னன்னா, பெருமானா சல்லாஹ் சொல்லத்தை
சஹாபாக்கள் எப்படி பாதுகாத்தாங்க, எப்படி வச்சாங்க, அப்படி பாதுகாத்து இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் எல்லாம் உழைப்பு செய்து நம்மளை முஸ்லீம், அதாவது மார்க்கத்தை அப்படியே மொத்தமா ஆக்கி தந்தவன்னா நம்ம லேசா ரொம்ப லேசா செல்லாசலம் ஒரு சலாத்து கூட சொல்லாம கஞ்சத்திலே சொல்லி கஞ்சு சலாச்சலம் நல்லா சொல்லுவா. தலகாரையில் ஒரு நாள் போய் கேட்கிறா, யார் சொல்லலாம், நாங்க இப்ப உங்களுக்கு சலாத் சொல்ல பதில் சொல்லியிருக்கேன், உங்க மேல நாங்க சலாத் சொல்லணும்னா எப்படின்னா, என் மீது செலவாத்து சொல்லுங்க, செலவாத்துக்கிறது எப்படின்னு கேட்கிறா. அவருக்கு சல்லாசலம் சொல்லிக் கொடுக்குறா. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி என்ற சலாத். அப்படி சலவாத்துக்கு வந்து முன்னாடி உள்ள நபி இன்னைக்கு உள்ள நபி எல்லாரும் சேர்க்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது எது எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடுற எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த சாபங்கள் கேட்டு நடந்தனால இந்த சத்திரங்களை இன்று வரை இந்த கியாமத் நாள் வரை ஆளுநர் சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்படி குரான் அழியாம உங்களை போல ஹாபிஸ்கள் மனசு சமந்து வச்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த ஹதீஸ்களும் அவர்களுடைய சரித்திரங்களும் எந்தெந்தைக்கும் அழியாது. குரானும் ஹதீஸும் அழியவே அழியாது. பெரியவர்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் எப்படி குரானை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றணும், அதோட ஹதீஸும் சேர்ந்து ஹதீஸும் சேர்த்து பாதுகாப்பு, அல்லாவுடைய பாதுகாப்பு ஓடிடும். அல்லாம வேற யாரும் நம்மளுடைய எந்த ஒரு யாருக்கு எந்த ஒரு சக்தி கிடையாது. அல்லாஹ் தராத எந்த சக்தி கிடையாது. தண்ணியை வாய் வரைக்கும் ஊற்றலாம், உள்ள முழுமையாக நம்ம செஞ்சுட்டோம், நம்ம தான் செய்யறோம். அல்லாஹ் நிறுத்திட்டாங்க, நின்றுவோம். அந்த தான் சக்கராத்துகால். சக்கராத்துகால் எங்க இருந்து வராண்டாம், அல்லாஹ் எப்போ உத்தரப்படுறாங்க சக்கராத்து. மூட்டை விட்டு நல்லா மறைச்சு வச்சான், இல்லைன்னா அவன் முன்னாடி நாளைக்கு மூத்தாவுக்கு தெரிஞ்சு அவனால வெளியில போவானா கல்யாணம் பண்ண பட்டுருவோம். மூத்தாவுக்கு தெரியுது என்ன பாம்புக்கு தெரியும், என்ன செஞ்சுக்கணும், மூத்தாயிரம் போட்டோம், நாளைக்கு மூத்தாயிரம் கல்யாணம் செஞ்சு விட்டு பண்ணலாம், வீட்டுக்கே போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், பயன்படுது. ஒரு மனுஷனுக்கு உடம்பு ரொம்ப பெருசா இருக்கணும், அவர் உடம்ப குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு மருந்து கொடுக்குறாங்க. அது குறைய மாட்டேங்க, அப்படிதான் இருக்கு. சில மருந்து நீங்குது. இப்ப இவரை என்ன செய்யான்னு பார்த்துட்டு வீட்டுல வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல செத்து போவாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு நான் படக்கத்துக்கு செத்து போவாங்க. நான் கிளம்பி பார்த்தேன், எனக்கு ஒரு மாசத்துக்கு செத்து போவாங்க. சாவல்னா இன்னைக்கு கொண்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்படி நீ ஒரு மாசம் சாவல்னா நீ ஊரடங்கு கீழே எதுவும் ஒட்டிக்கிட்டான். வேலைக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஆளுக்கு அன்னைக்கு வந்து உள்ள அறிக்க ஆரம்பிச்சு.
இந்த வேலைக்காரன் சொல்லிட்டான், 30 நாளைக்குள்ள நீ செத்து போடலாம், என் தலையை எடுக்கிறேன். இருந்தாலும் நம்பலனாலும் சரி, இவர் இப்ப நம்பி ஆகணும். ஏன்னு சொன்னா அவன் என் தலையை எடுத்துட்டாங்க, அவன் தலையை எடுக்க சொல்லிட்டானே, உண்மையாத்தான் இருக்குமோ இவனுக்கு பயம் கொடுத்து, உள்ளுக்குள்ள பயம் கொடுத்துட்டு ஆகணும். என்ன செய்யறது? நாளை என்ன ஆரம்பிச்சிட்டான். நாளை எண்ணிக்கிட்டே இருக்கான். பக்கத்து நினைக்கிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு, எதிர்பார்த்துட்டே இருக்கான். 3 2 ஆச்சு, 2 1 ஆச்சு, மணி கணக்காச்சு, நிமிஷம் கணக்கெல்லாம் ஆச்சு. நேரம் கடந்துட்டு மோத்தாவில் இருக்கான், கல்லு மாதிரி இருக்கான். அவன் கூட்டாள வேலைக்காரன் கூட்டாளான்ட்டான். நல்ல தைரியம் வந்து கூட்டாளான் கூட்டம் என்ன, நான் செத்து போனதுன்னா நான் கல்லு மாதிரி இருக்கேன். உடம்பு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, பாதிக்கு பாதி குறைஞ்சிட்டு. நீங்க எத்தனை மருந்து பார்த்தியா, எத்தனை மருந்து சாப்பிட்டியா, குறைஞ்சிச்சா? குறையில இல்ல. இப்ப எப்படி குறைஞ்சிச்சு? கவலை, நான் செத்து போன கவலைப்பட்டேன். கவலைப்பட்டா எண்ணெய்களை கூட்டி குறைஞ்சிச்சு, எல்லாம் போச்சு. இதுக்குதான் நான் ஒரு ஐடியா பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஐடியா பண்ணி உங்களுக்கு உடம்பு குறைக்க என்ன செய்யறதுன்னு கவலைப்பட கவலைப்பட்டோம்னா அந்த உடம்பு குறைஞ்சி. இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கும்? அப்படியே முடிக்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறது? வெட்டவா உடவா? தலை எடுத்துருன்னு சொன்னாங்க. சாவலைன்னா என் தலை எடுத்துரும். நான் தலை எடுக்க உடவா? நம்மளே உயிரோடு தானே இருக்கோம். நம்ம இன்னும் கொண்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? சரி, நீங்க ஐடியா பண்ணது என்னடா, அதை குடிநாட்டு ஒரு சன்மானம் கொடுத்தா அனுப்பி வச்சேன். சல்லாசலம் வந்து மதினாவுக்கு வந்து கூபாப்பள்ளிக்கு அடுத்து உங்களுக்கு மஸ்ஜித் நபவியை தொடங்கினாங்க. தொடங்கும் போது அதுக்கு இடத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது 2 சாமி எத்திமான சாமி சஹல் சுஹைல் 2 பேரும் அண்ணன். இவங்க 2 பேரும் இந்த இடத்தை நாங்க மஸ்ஜித் நபவி கட்டுறதுக்காக இனாமாக்கா அன்பளிப்பா தரோம்.
அப்ப சல்லாசன சொன்னாங்க, இல்ல ஒரு எத்தியமான பிள்ளைகிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்கக்கூடாது, ஏதாவது ஒரு பைசா நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சல்லாசன அவருக்கு ஒரு இலையை போட்டு வாங்கினா வேங்கி சல்லாசலம் சொல்லா சொல்லி எல்லா சாப்பாடு நின்று கெட்டடத்தை தொடங்குறாங்க. கெட்டடம் தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நினைச்சாங்க, சட்ட அம்மா ரெடியில்லாங்கிற வந்து கொஞ்சம் சின்ன வயசு சின்ன ஆளுங்க கட்டை இவங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா யாரு அப்துரமானு காலிக்கு வருது. இவங்க ரெண்டு பேருக்கு வச்சு சண்டை வந்து சண்டை வந்தோடனே நம்ம சொல்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க, நீங்க எல்லாம் கூட்டு வெளியே எப்படி நம்மளாம் சொல்லுவோமா, வெளியே வாட அவனை பாத்துக்கிற அசத்துக்கு முன்னாடி தானே பார்த்துட்டு அவனு செய்ய மாட்டேன், அசத்து வெளியே வாட அவனை பாரு, இப்ப நீ ரசூல்ல முன்னாடி இருக்கிறதுனால நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், வெளியே வா பாத்துக்கிறேன் சொல்லிட்டாரு. யாரு அப்துரமான் காலிக்கு நபி சொல்லிட்டாரு. சொன்னோன்னு இவன் நேரம் அனுப்பிச்சாரா ரசூலாட்ட போய் இந்த சிலாயத்தை சொல்லிட்டாரு. ரசூல் எல்லாம் இந்த மாதிரி சொல்றாரு அவரு கூப்பிட்டாரு. என்ன விஷயம் இந்த மாதிரி விஷயம் சொன்னார். அம்மா இல்லாத நமக்கெல்லாம் என்ன கிடைக்க போது, நம்ம போல சின்ன பேராக யார் மதிக்கப்படாது மனசுல பட்டு சொல்றாங்க, நான் வந்து அம்மார பிரியப்படுறேன், யாரு என்ன தெரிய அம்மார பிரியப்பட்டார்களோ அவர்களை நானும் பிரியப்படுறேன், யாரு அம்மா மேல கோபமாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் நானும் கோபமா இருக்கிறேன் செல்லாசனம் சொல்லிட்டாங்க. இந்த அம்மார் வந்து என்னுடைய கண்ணம் கன்னத்தை போன்றவர்கள், என்னுடைய உடம்பு உள்ள பொருள்கள் கன்னத்தை போன்றவர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப அம்மா ரொம்ப பெருமையா சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாம் போட்டு வெளியே அவங்க போகத்துல ஒரு ஆளுக்கு ஒரு கல் ஏற்றி விட்டாரு, அம்மாருக்கு 2 கல் ஏற்றி விட்டு பேர் ரசூல் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்ல செஞ்சு சமந்தாங்க. இல்ல கட்டடம் முடிஞ்சா கூரை போட்டாங்க. மேல் கூரையை போட்டோம்னா சல்லாசனம் போய் உள்ள போயிட்டா கூரை தட்டுது, கூரை தலையில இருக்கு. சல்லாசனம் சொல்றா சாபாக்களை பத்தி என்ன மூசாலாம் கொட்டையை போட்ட மாதிரி இருக்கு. மூசா ஒரு ஏதாவது செட்டு போட்டாங்கன்னா அது தலையில அது மாதிரி போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை உயர்த்தினாருலாம். அந்த மதீனமா நகர்ல உள்ள அந்த இது மஸ்ஜித் நபி சல்லாசனம் அவங்களுடைய அடிக்கலாக வந்து சல்லாசனுடைய வீடு இன்னைக்கு அது உள்ளதான் இருக்கு. ஆயிஷாமாவுடைய வீடு அதுதான் அடங்கப்பட்டிருக்காங்க சல்லாசன். உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பக்கத்துல போய் சலாஞ்சு வந்து போகலாம், அப்படியே பார்த்தாலும் தப்பெல்லாம் தெரியாது, இரும்பு திறதான் தெரியும். இப்ப அதுவும் முடியாது. அதை விட்டு ஒரு 4 அடி தள்ளி ஒரு இப்படி அது வரைக்கும் வச்சுட்டாங்க, கேட்ட மாதிரி வச்சுருக்காங்க. அது தாண்டிதான் நிக்கணும் யாரும் சாலை நின்று போய்கிட்டே இருக்கும். நாங்க போன காலங்கள்லாம் நிக்கலாம், நல்லா நின்று சாதிச்சு சாவாசம் நம்ம போகலாம். இப்போ உடனே போலீஸ் வச்சுட்டு துவாசியமா அந்த பக்கம் துவாசியமா அதுக்கு போட்டு போச்சு. அந்த இதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல சுத்தி கட்டடம் கட்டி துருக்கி காலத்துல அதுல வந்து யா செய்யது யார சூழல்லா புதுவியதுன்னு சொல்லி அந்த பைத்துடைய அத்தியாயம் அப்படி அந்த சல்லாசனுடைய அந்த சூழ்ல பதிக்கப்பட்டது. உனக்கு போன பார்க்கலாம் இருக்குது. யா செய்யது யார சூழல்லா புதுவியதுன்னு நம்ம படிக்கிறோமே, அந்த பைத்துடைய வாசகத்தை அங்கிருந்து பாபு சலாம்ல இருந்து சலாஞ்சலி போனோமா, போகும்போது எதிர் பக்கத்தை பார்த்தோம்னு சொல்லோட அந்த சோடு வாங்கி ஃபர்ஸ்ட் சோடு அந்த சோடு சல்லாசனத்தினா உலகத்திலேயே சொர்க்கம் என்னுடைய கபருக்கும் மெம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்கம். நாங்க அந்த இடத்துல இன்னைக்கு பச்சை நிறத்துல பச்சையும் வெள்ளையும் கலந்த ஒரு கார்பெட் போட்டுப்பாங்க. அது வரைக்கும் தான் அந்த சொர்க்கத்துடைய இடம். அது தனித்தன சிவப்பு கலர் கார்பெட் போட்டுக்க கார்பெட்டையும் மாற்றாங்க. அதில் போய் நின்று தொழுதுருக்கோம். சல்லாசனோட நேராப்பில் நின்று தொழுதுருக்கோம். நேராப்பில் போய் நின்று தொழுது வரும். தொழுது முடிஞ்சோன்னு விட்டுருக்கோம். கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். ரொம்ப நாள் கூட்டம் இருக்கு. ரஜபு சாப்பாடுலாம் போகவே முடியாது. சாப்பாடு தமிழ்நாடுல பக்கத்திலேயே போக முடியாது. கூட்டம் உண்டாங்க. ரபில் ஆசர் ரஜபு ரபில் ஆசர் இந்த 2 மாசத்துல கொஞ்சம் குறையா இருக்கும். அப்ப போனா சாவாசம் நடந்து அழகா சலா சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அழகா போகணும். காலைல சுபு போனாலும் இன்னும் நிறைய இருக்கும். சுபுல இப்பவும் ஒரு மதினமா நகர்ல முழுசா கூட இடம் போடுறதுக்கு ஆப்கானில இருந்து வந்தவங்க ஆளுகளுக்கு ரூபா கொடுத்து அந்த இடத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. சப்பல வந்து உட்கார்ந்துருப்பான், அவன் வந்தாலும் எழுந்து போயிடுவான். முன்சபை
அது எத்தனை மணிக்கு வராங்க? 8 மணிக்கு வருவாங்க. நம்ம இங்க எத்தனை மணி? இமாம் கொத்துவா ஓதனோட போகும். இமாம் கொத்துவா பயான் தான் பண்ணிட்டு இருக்காரு, இந்த நேரம் இருக்கு. உங்க பயான் தான் கிடையாது. வாங்க சொல்லியாச்சு, கொத்துவா நம்பர்ல ஏறுவாங்க. முதல் வாங்க சொல்லுவாங்க, ரெண்டாவது வாங்க சொல்லும் போது இமாம் நம்பர்ல ஏறுவாங்க. 8 மணிக்கு தொடர்ல இருக்கிற ஆளுகள் இருக்கு. இதுல நிறைய அங்க நன்மையை கொள்ளை அடிக்கிறன்னு யாரும் அந்த ஆப்கானிகள் தான். ஆப்கானிகளுக்கு கலப்பை கட்டி ஒரு 7 முழத்துல ஒரு கலப்பாவை கட்டி ஒரு துப்பாரை போட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு. நான் பல வருஷமா பாக்குறேன். ஏன்னா பல வருஷமா பாக்குறேன். அசருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு சாயாவும் பண்ணும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. டெய்லி கொண்டு கொடுக்குறாரு. ஹரம் ஷெரீஃப்ல இப்படி ஒருத்தர் அந்த நன்மை செய்யறதுக்கு முந்தி அடிச்சுட்டு வராங்க. நான் கொடுப்பேன், நீ கொடுப்பேன் அப்படின்னு வராங்க. இந்த நல்ல இதெல்லாம் கேட்டு நாமளும் இதை போல நல்லா நடக்கிறோம். ரொம்ப கேட்டதான் இந்த வாங்கினா வாங்கி கொடுத்து போயிட்டாங்க. இப்படி வாங்கி கூட விடாம நாமும் நம்மளுடைய இதை நம்மளால முடிஞ்சது முடியாதது அல்ல கொடுக்க சொல்லல. 10 ரூபா இருந்தா 1 ரூபா 2 ரூபா கொடுங்க, நல்ல பறக்கத்து வரும். அந்த 2 ரூபா நம்ம கொடுத்தா 20 ரூபாய் எல்லாம் பறக்கத்து நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் இதை பார்த்து நம்ம சாபகம் செஞ்ச இதெல்லாம் பார்த்து நம்ம நடக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நடக்கிறது செய்வாரான்னு கேட்டுக்கொண்டு நம்மளை அல்லாஹ் தக்குவா தேவையா இதுல நடக்க நமக்கு நல் திருவை செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு நம்மளோட நோய் நொடிகளுக்கெல்லாம் பார்த்துவாரா என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.